கம்பு சோயா தோசைக்கு டேஸ்டியான தக்காளி சட்னி. இந்த சட்னிக்கு நறுக்கி வச்ச தக்காளி, தேவையான அளவு உப்பு, சாம்பார் பொடி, பெருங்காயப்பொடி, புளி கொஞ்சமாக மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். தவாவில் 2 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, அரைச்சி வச்ச தக்காளி நல்லா வதக்கிக்கணும். கம்பு சோயா தோசைக்கு கம்பு 1 கப், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், சோயா 2 டேபிள் ஸ்பூன், ஜவ்வரிசி 2 டீஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன். 8 ஹவர்ஸாவது ஊறணும். மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சிட்டு மாவுக்கு தேவையான அளவு உப்பை போடணும். அரைச்சி வச்ச மாவு 1 மணி நேரம் ஊறினா போதுமானது. இந்த தோசை சாப்பிட சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும்.